சிறாரை துன்புறுத்தியமை தொடர்பில் 285 பிக்குகள் மீது முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. இவை அனைத்தும் கடந்த 3 ஆண்டுகளில் பதிவானவை என்று ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் ஊழல் தொடர்பான சர்வதேச விசாரணை ஊடக அமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த 2023 மே மாதம் 1 முதல் 2026 மே மாதம் 1ஆம் தேதி வரையான காலப்பகுதியிலே இந்த முறைப்பாடுகள் பதிவாகின என்றும் தெரிவிக்கப்பட்டது. அந்த அமைப்பின் அறிக்கையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரகாரம் திரட்டப்பட்ட தகவலின்படி இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் 27 பிக்குகளுக்கு எதிராகவே இதுவரை குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. எனினும் இந்த வழக்குகளில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட பிக்குகள் தொடர்பில் தகவல் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. இதே நேரம் முறைப்பாடுகளில் 70% பாலியல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவை என்ற தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் பிரீத்தி இனோகா ரணசிங்க தெரிவித்துள்ளார். இதனிடையே நாட்டின் மிக முக்கிய தேரர்களில் ஒருவரான பல்லேகம ஹேமரத்ன தேரர் 15 வயது சிறுமியை பல ஆண்டுகளாக பாலியல் ரீதியாக துன்புறுத்திய குற்றச்சாட்டு தொடர்பிலான விசாரணையும் கவனம் பெற்றுள்ளது. 71 வயதான அந்த தேரர் கடந்த மே 9ஆம் தேதி கைதானார். ஆனால் அவருக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டும் சுமத்தப்படவில்லை. அத்துடன் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் என்பதும் கவனத்தில் கொள்ளத்தக்கது. மேலும் இந்த விவகாரம் இலங்கையில் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளதுடன் சில ஊடகங்கள் இது தொடர்பான செய்தியை வெளியிடவில்லை. சிறுவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் தொடர்புடைய பிக்குகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது சமூக மற்றும் அரசியல் அழுத்தங்களால் சவாலாக இருக்கிறது என்றும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது.